كلامه العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله مولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت، أو كما قال عليه الصلاة والسلام. மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாங்கள் அதிகமாக பயானுடைய விடைகள் கேட்கிறது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்னோட அவளோட இருக்கிற இறக்கத்தில் தான் இந்த தீனை தந்திக்கிறான். இறக்கம் எந்த அளவுக்கு நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அல்லாஹுடைய ரசூல் அல்லாஹும் ரசூல் சொன்ன விடயங்கள் எடுத்து நடப்போம், அந்த அளவுக்கு நிம்மதி அடைவோம். உலகத்திலே நிம்மதி நாளைக்கு மௌத்தூரினாலே நிம்மதி. நீங்கள் நபிமாருடைய வார்த்தைகளை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம், அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் இந்த உம்மத்துக்கு என்னத்தை சொன்னாங்க, மக்களுக்கு என்னத்தை சொன்னாங்கன்றத பாருங்கள். இந்த உலகம் எல்லாம் குழம்பி போயிட்டு மக்களுக்கு வந்து ஒத்துமை இல்லை, பஜாரில் இருந்து மசீது வரைக்கும் சண்டை, வாழ்க்கையை மக்கள் வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம். குடும்பங்கள் எல்லாம் பிரிஞ்சு, உள்ளத்தால மனுஷன் பிரிஞ்சு. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி முடிஞ்சிட்டான். யாருங்கிற உபதேசங்களை கணக்கெடுக்கலையோ சத்தியமாக அவங்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கை. இன்னைக்கு பலவீனம் நாங்கள் தீனுடைய காரியங்களை கூட துணியாட வளர்ச்சி தான் செய்யும். சுபோதல் இல்லாட்டி வியாபாரத்தை நஷ்டமாக்குவது, நீண்ட விஷயங்களை கூட துணியாட லாபத்துக்கு தான் செய்யக்கூடிய மக்களாக இருக்கு. அருமை சஹாபாக்கள் நீண்ட கம்ப்ளீட்டாக இருந்து வாழ்க்கை பூரா ஏழ்மையாக தான் வாழ்ந்தாங்க, கஷ்டத்தெல்லாம் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் நினைக்கல நாங்கள் தீன் எவ்வளோ பூர்த்தியாக இருந்தேவாம எங்களுக்கு துணியால் எவ்வளோ அவசியம். அவங்க தீனும் துணியாவும் சம்மந்தப்படுத்தவே இல்லை. அவனோட 100க்கு 100 எவ்வளோ பகுலம் ரொப்பிக்கும் பருவான் எல்லாம் பருவான்னு சொல்கிறான். அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையோட நோக்கமே அதோட பொருத்தப்பட்டது. நீ துணியாவை தந்தாலும் சரி தராட்டும் சரி. இந்த இடத்துக்கு நாங்கள் போகணும் சொல்லுறது தெரியாது. அல்லாஹ்வின் தெரியாது. பரவாயில்ல, ஹதீஸ்ல சக்கராத் தொடக்கம் அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் உள்ள பிரயாணத்தை பாருங்கள். லேசான பிரயாணம் இல்லை, லேசான பயணம் இல்லாது. என்னை மோன உடம்பிலிருந்து உசுர கலட்டி அல்லாஹ்வை சந்திக்க வரைக்கும் போகிற பிரயாணம் பேசல. துனியாவில் ஒரு 60-70 வருஷம் வாழ்றதுக்கு நான் நீங்கள் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வால அதுக்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடு. என்ன மகள் தேவ மகன் தேவ கல்யாணம் கொண்டு வாரண்டா, அதுக்கு எவ்வளோ பெரிய ஏற்பாடு. நிறைய குர்ஆன் ஹதீஸை எடுத்து பாருங்க. ஏன்னே மகனை முசுறு இடம்பெளித்து போகிற நேரத்திலிருந்து அல்லாஹ்வை சந்திக்கும் வரைக்கும் எவ்வளோ பயங்கரமான கட்டங்களை சந்திக்கிறதுக்கு இருக்கிறோம். நான் நீங்கள் பேசில்லை. அதனால தான் திருமதி ஷரீஃபில் வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்பர் ஓதிக்கிற ஹாதினில்லா, உங்களோட சந்தோஷங்களை இல்லாமல் ஆகக்கூடிய மௌத்தை அதிகமாக ஞாபகம் அப்படின்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் திருந்தோம் சோதர்கள். பொறாமை, போட்டி, உள்ளத்த வஞ்சகம் இதெல்லாம் கூடி 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 இன்றைக்கு பெற்ற உமாவுக்கு உள்ள நல்ல இறை பொறாமை அப்படி காலம் மாறி பூரா ஒரு காரணம் இல்லை. பெற்ற உமாவுக்கு உள்ள நல்ல இறை பொறாமை. அருமை சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஜிது நபவியில் வச்சு மஸ்ஜித் மக்கா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகிறதுக்கு முன்னால் அர்க்கம் ரதி அந்த வீட்டில் வச்சுட்டு தான் படிச்சு கொடுத்தேன். வாழ்க்கையோட நோக்கம் என்ன? கல்வியில் உள்ளத்தில் கேட்டு பார்க்கணும். நான் நீங்களும் எனக்கும் அவளுக்கு தெரிஞ்ச தீர்க்க விஷயங்கள் எவ்வளோ நான் நீங்கள் விடுறோம், தெரிஞ்ச எவ்வளோ பாவங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னைக்கு சின்னதிலிருந்து பெருசு வரைக்கும் மார்க்கத்தை விளங்கினவர்கள் இருந்து விளங்காதவர்களுக்கு எல்லாத்தையும் துணியாவில் சின்னமாக இருந்துச்சு. வாழ்றது துனியாவுக்கு, துனியாவை அடையிறதுக்கு எந்த பாவத்தை செய்யவும் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் துனியாவை அடையிறதுக்கு எத்தனை பரலமௌத்தாக்கவும் ரெடி ஆகிட்டோம். நாங்கள் துனியாவை அடையிறதுக்கு குடும்பத்தில் எத்தனை பேரை முறிச்சு கொண்டாலும் பரவாயில்லங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் இதனால் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு ஆக தேவையான பாடம் ஈமான்ட பாடம். பாவங்கள் தலை விரிச்சு ஆடுற காலம் ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். இன்னைக்கு 60-70 வயசை தாண்டி டச் ஃபோனோட தான் காலம் கழிச்சு, படத்தோட நாடகத்தோட. அந்த ஒருத்தர் வந்து கவலைப்படுறது என் வயதுக்கு நெக்ஸ்ட் பைத்தியம். அப்போ வயதுக்கு 25-30 வயசு ஆகும், வயதுக்கு 55 வயசு நெக்ஸ்ட் பைத்தியம். இப்படி காலம் மாறிடுச்சு, காலம் மாறிடுச்சு. சொல்றது பஸ்தி இந்த கையில் தான் இன்றைக்கு வேற என்னமோ தான்.
அதனால் ஈமான்ல இருந்து வர 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 ஈமான்ல வெளிச்சம் இல்லாமல் போக 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 நாங்கள் அல்லா ரசூலோடு தூரமாகும். அல்லாவுக்கும் எங்களுக்கும் எவ்வளோ கெப் இருக்கோ அந்த கெப் நிறைய பிரச்சனை தான் நிறைய. அல்லாவுக்கும் எங்களுக்கு கெப்னா கூட கூடாது. அல்லாவுக்கும் எனக்கும் எவ்வளோ கெப் இருக்கோ அவ்வளோ வாழ்க்கிற சோதனை தான் அந்த இடத்துல நிரப்புறது. அல்லாவோட நெருக்கமாகவே இங்கே பார்க்கணும். அருமை நாயகனுடைய வாழ்க்கையோட நெருக்கமாகவே இங்கே பார்க்கணும். அதுக்கு தான் அருமை சஹாபாக்களை சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு குர்ஆனதா இருக்குன்னா ஈமானதா. தீன் என்றது மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுக்கு முழு உலகத்தில் மேலாம் பண்ணப்படுது. பேசுகிறவங்க கூடிட்டாங்க, பேசுகிறாங்க வேண்டிய மாட்டேங்குது, செய்கிறதுக்கு ஆள் இல்லை, செய்கிறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு எல்லாமே ப்ரோக்ராம் ஆகிட்டே, எல்லாம் ப்ரோக்ராம். யாரும் சரி கொஞ்ச நாளில் எல்லா பாதையாக ஜும்மா பயணம் ரொம்ப போகணும்னா நடத்துவாங்க. ரொம்ப முப்பராஜ் ஜும்மா பயணம் நடக்குது. ப்ரோக்ராம் தானே, சத்து நடந்துட்டா சரி, பல்லில் தராவி நடந்துட்டா சரி, அதில் நொறுஞ்சுது அரைஞ்சுது ஒரு வாரம் தராவி முடிஞ்சது. ஒரு உலகத்தில் பண்ணுற ஏழான் துனியாவோட ஆகலத்தில் நிம்மதியை சந்தல தீங்க மட்டும்தான் வச்சுக்கணும். தீனென்று அல்லட கட்டல் அருமை நாயகத்துடைய வாழ்க்கை வழிகளை சொல்லலாம். தீனெண்டா என்ன சொல்றது? அல்லட கட்டளை ரசூலோட வாழ்க்கைண்டா என்ன சொல்லலாம் சொல்றது? நானும் நீங்களும் அல்லட கட்டளை ரசூல் சொல்லத வாழ்க்கைண்டா எல்லாத்த உள்ளத்தை ஒரு பிக்சரோடு தான் நிற்கிறேன். இரங்கல சூறாக்கள் சூரத்தோடு சுண்ணதை தொழுது, வரலான தொழுகை தொழுது, கொஞ்சம் சதகாக்களை கொடுத்து, கொஞ்சம் 4 பேருக்கு சலாத சொல்லி, கொஞ்சம் சந்தர்ப்ப துவாக்களை ஓடினா சரி நாங்கள் மாற்றாவோம். கொஞ்சம் குருவானிடம் ஓடி போனால் நாங்கள் தீண்டாது. நாங்கள் அப்படி தான் நினைச்சிக்கிறோம். அபூதாவூத் ஷரீஃப்ல வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யபுலுகன்ன அஹதும் மின்கும் அன் அஹதின் மின் அஸ்ஹாபி ஷைஆ இன்னி உஹிப்பு அன் அக்ருஜ இலைஹிம் வ அன சலீமு ஸத்ர். இதுக்கு பின்னால உங்களை யாரும் யாரை பற்றி நினைக்கிறவங்க சொல்லவாங்க, குறை சொல்லவாங்க. ஏன்னா உங்களை பார்க்க போக எல்லாரும் நல்லெண்ணத்தோட பார்க்கறதுக்கு தான் விரும்புகிறேன். நீங்க ஒவ்வொருத்தரை பற்றி எனக்கு வந்து குறையா சொன்னீங்கன்னா அவரை பார்க்க போக எனக்கு கெட்டெண்ணம் வரும். அதனால இன்றையிலிருந்து யாரும் யாரை பற்றி நினைக்க சொல்லாதீங்க. இதுவும் தீன் சொல்றது, இதுவும் தீன். உங்களை எல்லாரும் பார்க்க போகல வாங்க சரி புஸ்தகம் நல்லெண்ணத்தை பார்க்கணும், எனக்கு ஆசை தான். இதுவும் தீன். நாங்கள் எல்லாத்தையும் சரியாக்கி இதை மட்டும் சரியாக்கி நாங்கள் தீங்க சரி. புகாரி ஷரீஃப்ல வருது, அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அஸ்ஸன முஅஸ்ஸினு வஸத. எனக்கு விடிய பேச்சு, எனக்கு விடிய பேச்சு. வாழ்க்கையில் வாரத்துக்கு இந்த உடம்புல ஒரு சக்தி ஒன்று செய்வார். ஃபோனில் ஃபேஸ்புக் ஈக்கி, வாட்ஸ்அப் ஈக்கி, யூடியூப் ஈக்கி, அது ஈக்கி இது ஈக்கி, போல் வரையிலும் வார மெசேஜ் வரும், போல் பேசிடும், எல்லாமே ஈக்கி. சார்ஜ் இல்லாட்டி ஒன்றும் வேலை செய்யாது. ஒன்றுமே வாட்ஸ்அப்பில் ப்ரோசனம் இல்லை, ஃபேஸ்புக்கில் ப்ரோசனம் இல்லை. ஜக்காத்தீக்கி, ஹஜ்ஜிக்கு, நோம்பிக்கு, தொழுகைக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு, சதக்கா செய்கிறதுக்கு, அதுக்கு அக்லாக் எல்லாம் இன்னைக்கு இஸ்லாத்தில் ஈமான் இல்லாட்டி ஒன்றும் வராது. அது செய்ய விடாது, இந்த உடம்பு செய்ய விடாது. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களை எல்லாரும் பார்க்க போக நல்லெண்ணமா பார்த்துட்டு எனக்கு விருப்பம். இது புகாரி ஷரீஃப்ல வருது, இது அல்வன முஅஸ்ஸின் வஸத. அதில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, முஅஸ்ஸின் மஸ்ஜிதில் அல்லாஹு அக்பர் என்று பாங்கு சத்தம் சொல்ல ஆரம்பிச்சாருண்டா நபி அலைஹிஸ்ஸலாம் துடிச்சு பாஞ்சு தடமாறிடும் மஸ்ஜிதில் வைக்குவாங்க. அதுக்கு ஒரு ஒன்றும் ஓடாது. இது ஊற்றி நீங்கள் இந்த துடிப்பீக்க பாங்கு கேட்டா, பாங்கு சத்தம் கேட்டால் வீண விலங்கி நினைக்கிட்டா அந்த துடிப்பீக்கா வசதாண்டே பாஞ்சு அடிச்சு எழுதி போகிறேன். அதுக்கப்புறம் யாருடன் பேச்சில்லை, கதை இல்லை, அதுக்கு ஒன்றும் ஓடாது. இந்த துடிப்பு எனக்கு மோட நீங்கள் இந்த துடிப்பு உன்னை பார்த்தா ஃபோனில் ஒரு ப்ரோக்ராமை பார்த்தா இமான் ஜமான் முடிஞ்சாலும் அதை பார்த்து முடிஞ்சுட்டு தான் நம்ம பள்ளிக்கு போகிறது. இந்த தொழுகையில இந்த துடிப்பு வாரது தீன் சகோதரர்கள் அல்லாஹ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகினால்தான் எங்கள்கிட்ட தீன் போச்சு. அந்த நிலைமைக்கு நானும் நீங்களும் சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் பல்ல கொஞ்சம் பேர் திண்டு கொண்டிருக்கிறாங்க. அதெல்லாம் பச்சை வெங்காயம் போடுங்க, பச்சை வெங்காயம் வீட்டிலே நின்று வருவாங்க. பள்ளி இருந்தால் அதனால் பச்சை வெங்காயம் திங்க வாங்க வரேன், அதிர்ஷ்டம் வந்துட்டு வாங்க. வெங்காயம் இல்லாட்டி சம்பல் இறங்காது. வெங்காயம் வந்து எங்களுக்கு உடையலாட்டி, வெங்காயம் வந்து எங்களுக்கு உடையலாட்டி
வெங்காயம் இல்லாத பொல்சாம்பல் டேஸ்ட் இல்லையா அதுல? இதெல்லாம் மேலான அல்லாஹ்வின் நேரடியார்களே, அருமை சஹாபாக்கள் தந்த சொந்த குடும்பம், சொந்த புள்ள குட்டி எல்லாம் கொண்டு போனாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஹாபாக்களுக்கு என்னையும் அல்லாஹ்வையும் ரசூலை சந்தோஷப்படுத்த ஏதோ உடல் பாரமாயில்லை, ஏதோ உடல் பாரமாயில்லை. ஏண்டா உங்களோட ஈமான் பூர்த்தி ஆகுறது குர்ஆன் ஹதீஸ் சொல்றது. ஏண்ட வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் தான் முதல் இடம். ஏண்ட சொந்த ஆசைக்கு விட அல்லாஹ் ரசூலுக்கு தான் முதல் இடம். இந்த நிலைமைக்கு நாளைகள் வரும் வரைக்கும் ஈமான் பூர்த்தி இல்லை. ஈமான் பூர்த்தி, ஈமான் என்பது பிறக்க புகழ வாரது இல்லை, பரம்பரை சொத்து இல்லை. என் வாப்ப நல்ல ஈமான்தாரி, பிறக்க புகழ 4 பிள்ளைக்கும் அது பிரிஞ்சு வந்துடும் ஈமான். அப்படி இல்லை, அது உங்களோட துணியா. நபிமார்கள் எத்தனை பிள்ளைகளே காசுரா மௌத்தா போறாங்க. நபிமார்கள் அல்லாஹ் அக்பர். ஈமான் அனந்தர சொத்தா நபிமாரோட பிள்ளைகள் அனந்தர சொத்து இல்லை. ஒவ்வொருத்தருடைய தேட்டத்துக்கு முயற்சியில் அளவு அல்லாஹ் இந்த ஈமானம் கொடுப்பான். நாங்கள் என்ன முயற்சி பெரியாரு அல்லாஹ் நிறையாது. என் மனைவிட ஈமானுக்கு என்ன முயற்சி செஞ்சேன், என் பிள்ளைகள ஈமானுக்கு என்ன முயற்சி செஞ்சேன், சும்மா யோசிச்சு பாருங்கள். எவ்வளவு பயங்கரமான ஜமான். இன்னைக்கு பிள்ளைகள் வீட்டிலிருந்து தூரமாய் போறது எனக்கு ஒரு கவலையும் உண்டாகுதில்லை. என் மனைவிட்ட வீணில் அமைக்கிறது எனக்கு ஒரு கவலையும் வருவதில்லை. நாங்கள் உலகத்தை நிரந்தரமா வாழ வந்தவர்கள் அல்ல சோதரர்களே, பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. இந்த உலகத்தை கொஞ்சம் ஒரு உலகத்தை அல்லாஹ்வும் ரசூலும் சொன்ன கண்ணோட்டத்தை பாருங்க. ஒவ்வொரு நாட்டுடைய செய்திகள் எடுத்து பாருங்க. ஹரபா பேச்சு இல்லை, தமிழ்ல சொல்றேன்னா முழு உலகம் ஹரபா பேச்சு. கொலையும் கொள்ளையும் மனுஷத்தன்மை இல்லை, மனிதாபிமானம் இல்லை. எங்களுக்கு இப்பே பண்ணுவோமா அவளுக்கு யானத்தை மசரில் யானசி யானசி ஓடுவாங்க. உமா முள்ளே விட்டு அப்படித்தான் இங்கே மனுஷன் உட்காந்து நினைப்பாங்க. அப்படித்தான் இங்கெல்லாம் யானசி நான் நல்லா இருந்தா சார் அவன் மாவுச்சார்ல கேட்ட ஊருக்கு எவ்வளவு ஈமான்ல பேசி நாங்க பேசுறோம். என்ன கவலை, எத்தனை பரல இந்த ஊர்களும் கொல்லப்படுவது, எத்தனை சுண்ணத்துக்கள் கொல்லப்படுவது. சும்மா ஓடிச்சு பாருங்க சோதனை பெரியார்கள் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு மௌத்துடைய சிந்தனை வருது, ஆகரத்துடைய சிந்தனை வருது. கபூர் என்ற லேசா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல வருகிறது. பரலானதுலையோ சின்னத்தானதுலையோ கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு கேட்காம சலாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் தக்பீர் கட்டி அத்தஹியாத் கேட்கணும், எங்கடா அவசரமா சலாம் கொடுக்குறேன்னு தான் பார்த்துக்கிறோம். துவாவுக்கு கையை தூக்கினா நான் துனியாவையா கேட்கிறேன், நான் ஆகரத்தையா கேட்கிறேன். உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பாருங்கள். மக்காவுக்கு ஹஜ்ஜி உம்ராவுக்கு போறவங்கள்ட்ட கேளுங்களே, என்ன துவாப்பா கூட கேட்டீங்க. வருஷத்துக்கு ஒரு பேராவது யாரெல்லாம் எனக்கு ஜனத்தில் விருந்தத்துக்கு சொந்தக்காரன் ஆக்கிறியா, எனக்கு அப்புறம் பிராசம் ஆக்கிறியா. துனியாவை கேட்கிற மாதிரி கெஞ்சிய பாகிறத கேட்டோம். கடன் இல்லாம ஆக்கிறியால, சொந்த தொழில் தாயால, தொழில மறக்கத்தை தாயாலாம், இப்படின்னு டைம் எடுத்து கெஞ்சி கேட்கிற மாதிரி என்ன கபரை வெளிச்சமாக்கிறியாலா, சக்கராத்தை சாக்கிறியாலாம், என்ன சொர்க்கத்து பூஜோடி ஆக்கிறியாலா, கபரை நாளைக்கு ஜன்னத்தில் விருதோச தாயாலாம், சிராத்துல லேசா கடக்கிற பாக்கியத்தை நிச்சயம் பார்க்கிறியாலாம், மீசான் தராச நன்மையான கட்ட பாரமாக்கிறியால, மீசான்னு வெள்ளியே எத்தனை வருஷம் ஆகி என்ன ரிப்போர்ட்டை நாளைக்கு வலது கையில தந்துறியால. டைம் எடுத்து அல்லாஹ் கிட்ட செஞ்சு எப்ப கேட்டோம் நாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்ப துவாக்களை எடுத்து பாருங்க. எல்லாத்தையும் போடுங்க, இந்த போர்டில் போட்டு தொழுகைக்கு போற ஓதுற துவாக்களே பாருங்களேன். எனக்கு ஒரு வேர்ட் கார்டுங்களை துனியாவை கேட்டது. எல்லாம் இதாயத்தையும் பாவத்தை மன்னிச்சுடு, இதாயத்தை நசீபாக்கிடு, என்ன பாவத்தை மன்னிச்சு மறைச்சிடு. இத்தனை நபி தொழுகை எடுக்க கூட தொழுகை வெளியே கேட்டார். இன்னைக்கு எங்கட ரத்தத்துல ஊறி போய் துணியால சிந்தனை மட்டும்தான், ரத்தத்தை ஊறி போயிடுச்சு. அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ தாவூத் திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, மன் ஜஅல அல்-ஹுமூம ஹம்மன் வாஹிதன் ஹம்ம மஆதிஹி கஃபாஹு அல்லாஹு ஹம்ம துன்யா. யார் தன்னுடைய முழு கவலைகளையும் ஆகிரத்துடைய கவலை ஆக்குவாரோ அல்லாஹ் அவருடைய துன்யாவுடைய கவலை கொண்டு வருகிறார். நீ வேறொரு கவலை இல்லை சோதனை.
மதீனாவாசிகள் மக்காவாசிகள் மதீனாக்கு ஹிஜ்ரத் போனதானே, எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும். சஹாபாக்களை கவலையா பாருங்க. மதீனாவாசிகள் எப்படி நுசுரத் செஞ்ச லேசான நுசுரத் தான். 2 ஊரில் ஒரு ஊர், இதெல்லாம் லேசு. 2 பொண்டாட்டிக்கிறவங்க ஒரு பொண்டாட்டியை கொடுங்க. அதுவும் மதீனா மக்காவாசியை கூப்பிட்டு உங்களுக்கு எந்த பொண்டாட்டி இருக்குமோ சொல்லுங்க, நான் தலாக் சொல்லி அவள் இதாவிட்டு உங்களுக்கு முடிச்சுட்டாரு. மதீனாவாசிகள் எல்லாம் விவசாயிகள், மக்காவாசிகள் எல்லாம் வியாபாரி. மக்கா மதீனாவுக்கு போனால் விவசாயம் செய்ய தெரியாது, எப்படி சம்பாதிக்கிறார். மதீனாவாசிகள் என்ன தெரியுமா சொன்னாங்க, மக்காவாசிகளை வந்து ரசூலுல்லாஹி கிட்ட போய் ஸல்லல்லாஹு யார ரசூலல்லாஹ், மக்காவாசிகளுக்கு கவலைப்படுவாங்க, நாங்கள் விவசாயம் செஞ்சு வார ப்ராஃபிட் அரவாசி கொடுக்குறாங்க. எப்படி உள்ள மக்காவாசிகளுக்கு கவலைப்பட வாங்க யார ரசூலல்லாஹ், விவசாயம் தெரியாது, அவங்களுக்கு சமைக்க செல் மூட்டல. நான் கஷ்டப்பட்டு மக்கா சூடு மதீனா சூடு லேசா, அதில் நாங்கள் விவசாயம் செஞ்சு வார வருமானத்தை அறவாசி கொடுக்க வேண்டாம். மக்கா சகோதரர்கள் அறவாசி கொடுக்க முடிகிறாங்க. மக்காவாசிகள் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார ரசூலல்லாஹ், இப்படி போன அன்சாரிகள் தான் எல்லா நன்மையும் அடைஞ்சு வருவாங்க, அவங்கள கவலையை வார்த்தை இப்படி எங்களுக்கு அள்ளி அள்ளி தந்தா எங்களை விட முந்தி அவங்க நம்ம சொர்க்கம் போவாங்க. யார ரசூலல்லாஹ், எங்களுக்கு முந்தி சொர்க்கம் போவாங்க. அப்படியே நான் கேட்டா இப்படி என்ன சார் ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் வாயை மூடி நிற்போம், வாயை திறந்தா வராதும் வராது, சும்மா இருக்கும். சஹாபாவோட கவலையை பாருங்கள். யார சொல்ல காரை நல்ல இல்லை போல, இது தரவான இல்லைங்க, எங்களை கூடி சொர்க்கம் எடுத்துவாங்க போல இப்படி தந்தா அவங்க சொர்க்கத்தில் நாளைக்கு பெரிய அந்தஸ்திங்க எங்களுக்கு அதை பார்த்துக்கும் நீ 4 மங்கைக்கும் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. இல்லை, மதீனாவாசிகள் உங்களுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம், நீங்க மதீனாவாசிகளுக்கு துவா செஞ்சு நன்றியோடு நடக்கும் காலம் எல்லாம் அவர்கள் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த கவிதையை கொடுத்தவங்களுக்கு நன்றி இல்லையே, பெத்த உருவாக்கத்தை நன்றி இல்லையே. நாங்கள் மக்காவாசிகளை பார்த்து நிறைய இருந்தாங்க, அப்படி இல்லை, நீங்க மதீனாவாசிகளுக்கு துவா செஞ்சு அவர்களுக்கு நன்றியோடு நடக்கும் காலம் எல்லாம் அவங்களோட கியாமத்த சொர்க்கத்தை நீங்க அவனோட அந்தஸ்து. இத்தனை சஹாபாக்களுக்கு இருந்த கவலை ஆகிரத்திலே கவலை தான். இந்த நேரமும் வந்தோ வரலையோ இருந்தோ இருக்கிற ஆகிரத்திலே கவலை. அவங்க எல்லாருக்கும் தெரியும், புகாரி தெரிவிக்க வருது. 7 சஹாபாக்கள் வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ذهب اهل الدثور بالأجور, வசதி உள்ளவங்க எல்லாம் நன்மை அடைஞ்சு கொண்டு போறாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க தொழுறோமா தொழுறாங்க, நாங்க நோம்பு பிடிக்கிறோமா நோம்பு பிடிக்கிறாங்க, ஆனா வலாக்கின் யத்தஸத்தகூன பிஃபுதூலி அம்வாலிஹிம், அவங்களுக்கு எல்லாம் மேல் நிச்சயமா துனியாவை கொடுத்திருக்கிறான், அந்த துனியாவுடைய சொத்து செல்வங்களை சதக்கா கொடுக்குறான். எங்கள்கிட்ட கொடுக்கணும் இல்லை, எங்கள்கிட்ட கொடுக்கணும் இல்லை, அதனால எங்களை முந்தி பேசிடுவாங்க சொல்றேன். கவலையை பாருங்க, எங்களை வந்து பேசிடுவாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் இல்லை, அவங்களுக்கு ஒரு அமலை சொல்லிட்டாரு, அதை செஞ்சு வாங்க, யாருக்கும் அவங்கள முடியல. தொழில் போற சுபஹானல்லாஹ் 33. நான் என்னத்தை நினைக்கிறேன், 33 எத்தனையோ பேர் வருஷக்கணக்கு செய்தீர்கள் அந்த சுபஹானல்லாஹ் 33 சொல்லி வருஷக்கணக்கு. அது சும்மா அவங்களோட அந்த உடம்புல அந்த நரம்பு செத்து கலாம் கொடுத்தோடு சும்மா எழுதி வீட்டு பாடுறே, அவருக்கே கொள்கோ பலன் சும்மா எழுதி பாடுறே. சுபஹானல்லாஹ் 33 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் 34 சொல்லுங்க, இல்லாட்டி அல்லாஹு அக்பர் 33 சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் சொல்லுங்க. கியாமத்தில் அவங்கள அடிக்க ஆள் இல்லைன்னு சொன்னாங்க. நன்மை இல்லை. சஹாபாக்கள பணக்காரவங்களும் பெருமை பிடிச்சாங்களே இல்லை, ஏழைகளையும் பார்க்குறோம் அவங்க அமளி பார்த்து எப்படி திடீரென்று பார்த்தா ஏழைகள் எல்லாம் சுவால தொழில் அவசரமா பூர்வமா கொண்டு எல்லாரும் விரல்ட்டு அப்படி ஆடி ஆடி பணக்கார சஹாபாக்களும் ஏழை ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. பணக்கார சஹாபாக்களுக்கு விஷயம் விளங்க ஆரம்பிச்சு, இவங்க சுபஹானல்லாஹ் 33 அல்ஹம்துலில்லாஹ் 33 ஓதுறாங்க. பணக்கார சஹாபாக்களும் சொல்ல ஸ்டார்ட் ஆகிட்டாங்க. நபி அலைஹிஸ்ஸலாம் போய் மறுவ கவலைப்பட்டாங்க, யார சொல்ல ஏழை சஹாபாக்கள் அவங்களுக்கும் விளங்கிடுச்சு. யார சொல்லலாம் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் பகுதுல்லாஹி யுத்தி மய்யஷா, இதுக்கு மேலாக எனக்கு ஒன்றும் செய்ய இயலாது, அல்லாஹ் ஒரு கொடுக்குறது அல்ல நாடி நான் உங்களுக்கு கொடுப்பான். இந்த உட்கார்ந்து 33 சுபஹானல்லாஹ் சொல்லிட்டு ஹஸரத் சொன்னாலும் ஹஸரத்தை ஊருக்கு பார்த்துட்டு ஊருக்கு பார்த்து உங்களுக்கு எனக்கு தேவையில்லாத ஹஸரத் உங்களோட வீடு தான் முடிஞ்சு தொழிச்சிங்க, அதுக்கப்புறம் என்னது
பிஸிட்டு போவோம், அங்கே போயிட்டு போன கிட்ட போகல 400 சுபஹான் அல்லாஹ் சொல்ற டைம் 400 சுபஹான் அல்லாஹ் சொல்லிட்டு ரைட்டா. அப்படித்தான் இந்த கவலை உண்டாக்குறதுக்கு தான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமான்ட உழைப்பு செஞ்ச. நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈமான்ட பேசி ஈமான்ட சூழல்ல இருந்து படிக்காத வரைக்கும் ஈமான் வராது. சஹாபாக்களோட பெரிய ஆளர்கள் இல்லை சொல்றாரு. நபி அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கிறதே ஒரு இபாதத். சஹாபாக்கள் சிலவங்க வருவாங்க நபி அலைஹிஸ்ஸலாத்தை கிட்ட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க ஏன் வந்தீங்கன்னு. இல்லையா ரசூலல்லாஹ் உங்களோட மூஞ்ச பார்த்து அல்லாஹ்வோட நெருங்க வந்தீங்க. அந்த நபி அலைஹிஸ்ஸலாமே சஹாபாக்களை ஏற்றுக்கொண்டு ஈமான படிச்சு கொடுத்தா ஈமான்தாரியாகி, ஈமான படிச்சு கொடுத்தா ஈமான்தாரியாகி கைமெடுக்க வச்சு அவங்க சஹாபாக்கள் கிட்ட நாடு நாடு அனுப்பின, ஊர் ஊரா அனுப்பின. அபூபக்கர் தொடக்கம் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொடக்கம் ஆக சின்ன அந்தஸ்துல சஹாபி வரைக்கும் ஈமான் உழைப்பு செஞ்சாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபு மூசா ரலியல்லாஹு அன்ஹு கண்டாவே சொல்லாங்க, ரக்கிர்னா ரப்பனா, அபு மூசாவை கொஞ்சம் நிகழ்ச்சி அல்லாஹ் கொஞ்சம் ஞாபகம் நாடுங்களே சொல்லுவாங்க. அல்லாஹ் கொஞ்சம் ஞாபகம் நாடுங்களே. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, போட்டி பொறாம சண்டை சச்சரவோடு எல்லாம் மீன செய்கிறது. இன்னைக்கு எந்த சோசியல் மீடியா திறந்தாலும் அடுத்தோட பலாய தான் அதிக முடியுது. சும்மா யோசிச்சு பாருங்க என்ன நடக்குது கூடாது. பேச்சும் பேச்சும் குறையும் அதுவும் இருந்த உலகத்தில் நடக்குது. அருமை சஹாபாக்கள் உலகத்தில் சஹாபாக்களுடைய நபிமார்களுக்கு இருந்த கவலையை பாருங்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கவலை இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன கவலை இருந்துச்சு. குர்ஆன் நம்ம பாருங்க, 25 நபிமார்களோட சரித்திரத்தை அல்லாஹ் சொல்றான். 25 நபிமார்களோட சரித்திரம் அவங்களோட கவலை என்ன இருந்துச்சு கவிதை அல்லாஹ் சந்தோஷப்பட்டு. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்னத்திலிருந்தே சோதனையை ஃபேஸ் பண்ணினவங்க எல்லாருக்கும் தெரியுது. எந்த நாட்டில் அவர் பாவம் செஞ்ச தவறு செஞ்சு ரிமாண்ட் பண்ணப்பட்டு அந்த நாட்டுக்கே ஜனாதிபதி ஆகிட்டார், தலைவர் ஆகிட்டார். சீட்டில் உட்கார்ந்த தோட்ட எல்லார்கிட்ட கேட்ட துவாவும் அல்லா குர்ஆன்ல சொல்றான், ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தந்துட்டாய், வஅல்லம்தனி மின் தஅவீல் ஹதீஸ். கொஞ்சம் எங்களுக்கு மனம் வந்தாவே ஓதின குர்ஆனை மறந்து தொழுவே மறந்து, கொஞ்சம் சலாம் சொல்லி முடிந்தாலும் மறந்து. எவ்வளவு பெரிய அந்தஸ்து வந்துட்டாங்க, நாட்டுக்கே தலைவர் ஆகிட்டாரு. துவா கேட்கிறாங்க, ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியை தந்துட்டாய், வஅல்லம்தனி மின் தஅவீல் ஹதீஸ், கனவுக்கு விளக்கம் சொல்ற அறிவையும் நீ படிச்சு தந்தாய். ஃபாத்திரஸ் ஸமாவாதி வல் அர்த், வானத்தை பூமியை படைத்தவன், நீ முன்னுதாரணம் இல்லாம படைத்தவன். அந்த வலியி ஃபி துன்யா வல் ஆখিরাহ, துனியால ஆகிரத்துல நீ தான் எனக்கு பொறுப்புதாரி. யா அல்லாஹ் தவஃபனி முஸ்லிமா, நீ இதெல்லாம் பெருசு. யா அல்லாஹ் என்ன நீ உன்னை சந்தோஷப்படுத்தி முஸ்லிமாக விட்டாரு. இதுதான் தேவை. அல்ஹம்துலில்லாஹ் கிடைச்சிருச்சு, இதுக்கு போற எங்கட வேலையை காட்ட வேண்டியதான் அப்படி நினைக்கல. சீட்டில் உட்கார்ந்து சொன்னாங்க, தவஃபனி முஸ்லிமன் வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னொன்ன சந்தோஷப்படுத்தின முஸ்லிமா மௌத்தாக்கி கியாமத்துடைய நாளில் நல்ல மக்களோடு சேர்த்து வச்சியாகும். அதுதான் கல்வி இருந்த கவலை. சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்துல ஆட்சியா அது அல்லாஹ் எடுத்து பாருங்க. சுலைமான் நபி ஆட்சியா அது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து ஆட்சி காலத்தில் 2 எறும்புக்கு ரகசியம் பேசியல தெரியுமா உங்களுக்கு? எப்படி செக்யூரிட்டியா இருக்கு? 2 எறும்பு ரகசியம் பேசிக்கொண்டா அந்த எறும்புடைய சத்தத்தை காத்து அப்படியே எடுத்துட்டு வந்து சுலைமான் நபிக்கு சொல்லு. சுலைமான் நபி எந்த எறும்பு பேசினாலும் கேட்குது. எறும்புக்கே பேசிக்கொள்ளல சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து ஆட்சி காலத்தில். எப்படி ஆட்சி ஆயிடுது? ஒவ்வொரு பாக்கியம் வரப்போகல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, யா புல்வனி அஷ்குரு அமக்குர், அல்லாஹ்க்கு நன்றியோட வாழ்றேன்னா நன்றி கெட்டவனா வாழ்றேன்னு செக் பண்ணத்தான் அல்லாஹ் அனுப்புறான்னு சொல்லி சொல்லுவாங்களா? ஆஹா வந்திருக்கி, அல்லாஹ்க்கு நன்றியோட நடக்கிறேனா நன்றி கெட்டவனா நடக்கிறேன்னு செக் பண்ணத்தான் வருகிறது. கணக்குத்தானே ஞாபகம் மூட்டி கொள்வாங்க. இப்படி வாரது அல்லாஹ் செக் பண்ண அனுப்புறான், செக் பண்ண அனுப்புறான். ஒவ்வொரு நபிமார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துற கவலை மட்டும்தான். வேறொன்னையில சோதரிகளை பெரியார்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள்.
மூசா அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பொறுமையான நபி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத் இருக்கிறான். சக்கராத் குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த யஹூதியர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கினான். அம் குன்தும் ஷுஹதா இத் ஹதர யாக்கூப் அல் மௌத். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத் இருக்க போல நீங்களாம் கிட்ட இல்லா? அல்லாஹ் கேட்கிறான், நீங்களாம் கிட்ட இல்லா? இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத் வருத்தத்துக்கு போல எல்லா புள்ளைகளையும் கூப்பிட்டு சக்கராத் வருத்தம், சக்கராத் வருத்தம். இந்த எங்களுக்கு என்ன கவலை? எல்லா பிள்ளைகளும் கூப்பிட்டு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, மா தஅபுதூன மின் பஅதி. இவ்வளோ காலம் அல்லா அல்லாண்டு என்ற பேச்சை கேட்டு அல்லாவை வணங்கி கொண்டு இருந்தீங்க, நான் மௌத்தா போனதாரப்பா வணங்குவீங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரத்தில் கேட்டாங்க, மா தஅபுதூன மின் பஅதி, நான் மௌத்தா போனதார வணங்குவீங்க. பிள்ளைகள் சொன்னாங்க, உங்களோட ரப்பு, உங்களோட வாப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட அல்லாவை தான் வணங்குவோம். இந்த கவலை உண்டாகும் சகோதரர்கள் தெரியாது. மனைவியிட தீனிலே அதுக்கு முயற்சி செய்ய, பிள்ளைகிட்ட தீனிலே அதுக்கு முயற்சி செய்ய. இன்னைக்கு தீன விளங்கின நானே என் பிள்ளை ஓலவல் ஏலவல்ல பாஸ் ஆகின வார சந்தோஷம், ஓலவல் ஏலவல்ல கொஞ்சம் மார்க்ஸ் முன்பின் எடுத்தா வார கவலை. இப்போ ரிசல்ட் வந்த காலம் தானே, எத்தனை மாதம் மூஞ்சி வீதி இல்லை, மூஞ்ச பார்த்தால விளங்க பிள்ளை ஓலவல்ல வெளியே சொல்ல தேவையில்லை. சில மூவாப்பாட மூஞ்ச பார்த்தால விளங்குது, அது நல்லா தெரியும் புள்ள ஓலவல் எழுதின புள்ள நல்லா விளங்கு ஃபெயில் ஆகிக்கும் புள்ள. குற்றத்துக்கு சொல்லல, இந்த கவலையான பிள்ளைக்கு சுகோமிசாக வருவது. உங்களோட ஊர்ல எதுமட்டா சுத்தி பாருங்க, அந்த டிகிரி முடிச்ச இந்த டிகிரி முடிச்சா எவ்வளவு பெருமையா பேசுறோம். உங்களோட ஊர்ல இருக்கிற நூற்றுக்கணக்கான பேர் லைஃப்ல இதுவரைக்கும் அல்லாத கலாம் குருவான ஒரு முறை பார்த்து போதாங்க. ஒரு முறை குருவான கம்ப்ளீட்டா பார்த்து ஓதி முடிக்காதார்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம் ஊர்ல. எவ்வளவு கேவலம் சொல்றது, எவ்வளவு கவலைப்படணும். நாங்கள் சில யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம்களுக்கு எப்போ போனால் மாஸ்டர் நல்ல மார்க்ஸ் எடுத்து அதை எடுத்து எடுத்து யூனிவர்சிட்டியில் அவராடி வேலை இல்லை. நான் சொன்ன ஜோக்கோட ஜோக்காக கேட்குறேன், எத்தனை முறை குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கீங்க சிஏடி? லைஃப்பில் ஒரு முறை தான் ஓதில்லை. ஒரு முறை இந்த 600 பக்கத்தை 30 ஜுசு, ஒரு ஜுசுக்கு 20 பக்கம், இந்த 30 ஜுசுவை லைஃப்பில் ஒரு முறை பார்த்து ஓதாத எத்தனையோ பேர் இருக்கிறேன். நீங்க முந்தைய இஸ்லாத்துடைய எதிரிகள் அவங்க பேசின பேச்சடம் இல்லை, புஸ்தக வடிவத்தில் வந்தீங்க. இஸ்லாத்துடைய எதிரிகள் பேசின பேச்சுக்கள் 190 விதமான எதிரிகள பேச்செடுத்து பாருங்க. முஸ்லீம்களை குர்ஆனை விட்டு தூரமாக்கும், அதுதான் பேச்சு. முஸ்லீம்களை குர்ஆனை விட்டு தூரமாக்கும், கையில வேற நகரை கொடுத்துட்டு தஜ்வீதோட ஓத தெரியாத எத்தனை பேர், ஃபாத்திஹா பாடம் இல்லாத எத்தனை பேர், அத்தஹியாத்து பாடம் இல்லாத எத்தனை பேர், நின்றுட்டு ஓதல் துவா பாடம் இல்லாத எத்தனை பேர். இதெல்லாம் சும்மா டைம் பாஸ். நான் டைம் பாஸ் நின்றுட்டு துவா ஓதல டைம் பாஸ், குர்ஆன் ஓதல டைம் பாஸுக்கு, கலாஞ்சோட டைம் பாஸுக்கு, லைஃப் என்னோட ஓடோடனே அதுக்கு தர கசிதேவிகள். இந்த உலகத்திலே மாத்திரத்தில் நிம்மதியா வாழ தந்தது அல்ல. ஒரு படிக்கிற பிள்ளைய கொண்டு போயிட்டு இவ்வளவு இது மறைச்சி பேசுறது என்ன கிடைக்கும்? மறைச்சி சரிவார இல்லை. நல்லா படிக்கிற பிள்ளையோட கொண்டு மதரசால போட்டேன். ஒரு ஆசை வந்து கொஞ்சம் தாலிமுக்கு போயிட்டு பயம் வந்து எங்கள் ஆகிறதுக்கு சேர்க்கணும் ஸ்கூலுக்கு பிள்ளைய கொண்டு மதரசா போட்டேன். முழு குடும்பம் குடும்பம்னு போவோம். பிள்ளைய மட்டும் நல்லாமல் தாங்க படிக்கிற பிள்ளைய எடுத்து உருவான பாடமாக போட்டேன். படிக்க பிள்ளைய என் கலட்டி எடுத்தேன். தாய்க்கு சரியான கவலை. குருவான பாடமாக போட்டே தவறு. குர்ஆன விளங்க போட்டே தவறு. எந்த குர்ஆன் அல்லாஹ் ஹிதாயத்தை கிடைச்சினானோ, எந்த குர்ஆன் அல்லாஹ் பலாய் முசீபத்தை இல்லாம காரணமாக்கினானோ அதுக்கு உண்மையோட போட்டு முழு குடும்பமும் போகும். தனியா உட்காந்து
நாங்கள் ஐரோப்பா நாடுகளுக்கு போகிறோன்னே கொஞ்சம் இஸ்லாத்துக்கு வந்தீங்க அவரோட பேர் அப்படி பத்தா இன்னும் கண்ணுக்குமா இன்னும் சைட்டில் இருக்கு அவர் பேர் நான் எந்த இஸ்லாத்துக்கு வந்தேன் அது தெரிய சொல்லுங்களே அவர் லைஃப்பில் பிரச்சனையெல்லாம் சொல்கிறாரு பிரச்சனையை கேட்டு 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 எங்கட உள்ள நோய் வந்து அவ்வளோ பிரச்சனை தான் இஸ்லாத்துக்கிறவங்க எப்படின்னா குபுர்லிக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனையாயிருக்கு எவ்வளோ பிரச்சனை போகாத மார்க்கம் இல்லை எடுக்காத அட்வைஸ் இல்லை மார்க்க தலைவர்கள் கிட்ட ஒன்றும் சக்சஸ் இல்லை குர்ஆனை நானே கரெக்டினேன் அப்படின்னு அவர் என்ன சொன்னார் நீங்கள் லைஃப் என்னது ஒரு பிரச்சனை சொல்லுங்க என்ன பிரச்சனையை சொன்னாலும் நான் குர்ஆன்ல கரெக்டா பார்த்தாங்க அந்த பிரச்சனைக்கு சொல்லுங்க அவன் என்ன சொல்லிட்டாரான் தேட தேவையில்ல ஸ்ரீதேவி கால் பெரட்டி தேட தேவையில்ல நீங்க லைஃப்ல என்ன பிரச்சனையை சொல்றீங்களோ நான் பெரட்டுற பக்கத்துல அந்த பிரச்சனைக்கு முடியும் கால் பெரட்ட தேவையில்லை அப்படி சும்மா எங்க ஜமாத்து அவர் கேட்டார் உங்களுக்கு என்ன லைஃப்ல பிரச்சனை ஒருத்தர் சும்மா ஒன்று சொன்னேன் பெரட்டுற பக்கத்துல அது முடியும் உங்களுக்கு என்ன பிரச்சனை பெரட்டுற பக்கத்துல முடியும் நாங்கள் குர்ஆனையே பிரச்சனையாக கொடுக்குறோம் அது யாருக்கும் மௌத்தாவை காட்டிக்கிறோம் மாதிரி இருக்கிற குர்ஆனை பார்த்தா உங்களுக்கு போகும் அன்றைக்கு ஒரு பள்ளிக்கு போனால் டொய்லெட்டுக்கு வெளியே டொய்லெட்டில் டொய்லெட் கோசம் கொங்கைட் போட்டி மழை போட்டு மழை பெய்யும் இந்த பேக் என்னமோ கருப்புல இருப்பான் மிளகு நான் சும்மா பார்த்தேன் பள்ளியில டொய்லெட் தான் பள்ளி தான் பார்க்கறதுக்கு ஜராவையாக எடுத்து பார்த்தா எல்லாம் போவான் கொட்டுவான் அது பரவாயில்ல ஸ்கூல் வரப்போ ஸ்கூல் பேக் நாளைக்கா உங்க வாப்பா பிள்ளைங்க செய்யாத வருவாங்க ஸ்கூல் பேக்ல ஸ்கூல் புஸ்தான் நாளைக்கு புஸ்தான் நாளைக்கு உலமாக்கள் எழுதிக்கிறாங்க குர்ஆன் காலகட்ட கூட எச்ச தொட்டி திரட்டாது ஹராம் எச்ச தொட்டியை திரட்டே இல்லாது உங்களோட மூச்சு வந்து எச்சி தெரிஞ்ச விருப்பமா உங்களுக்கு அதை நான் குர்ஆனை தொட்டி கால திரட்டினா அதே கூடாது இதனாலதான் மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அல்லாஹ் ஒரு ஆராய்ச்சி உலகத்தை சோதிச்சு கொண்டிருக்கிறார் இந்த நேரம் விழிப்புணர்வு பெறல இன்னும் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள்ல குறை காண்ற அளவுக்கு நாட்டை வளர்ப்பார் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையில குறை காண்ற அளவுக்கு முஸ்லீமை டெவலப்பார் அவ்வளவு தூரமா இஸ்லாத்தும் அவ்வளவு தூரம் அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையில குறை காண்ற அளவுக்கு எல்லாம் டெவலப் ஆகி புகாரி ஷரீஃப்ல வருது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க ஒருத்தர் நான் நபி அரசு சாப்பாட்டுக்கு போகணும் சாப்பாடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பாடு சாப்பிடுறான் கவலையான விஷயத்தோடு கவலையான செய்தி ஓடி நினைச்சல கேட்க போகல கவலையான செய்தி அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க சாப்பாடு சவன சொரக்கா இது சொரக்கா ஸல்லல்லாஹு சொரக்காவை தான் புரட்டி நீங்கிறாங்க இந்த சஹாபியின் தவன் உள்ள சொரக்காவெல்லாம் புறக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் போடுறாங்க நபி அலைஹிஸ்ஸலாம் சொரக்காவை தின்னுட்டு சொரக்கா திங்கிற சூழ்நிலை ஒரு சொரக்கா தின்னு 10 நன்மை கிடைக்கும் அப்படியெல்லாம் பயான் இல்லை அது திங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையை விளங்கின பஸ்ல பாருங்க அந்த சஹாபி சொல்றாரு அந்த நாளிலிருந்து நான் சொரக்காவை நேசிக்கக்கூடியவனா மாறினேன் என்ன சாப்பாடு எப்ப ஆகினாலும் சொரக்கா கூட மாற்றேன் இன்னைக்கு நான் டெவலப் ஆகுது அளவு டெவலப் ஆகுது ப்ரஷ் இல்லாத மிஸ்வாக் ஆகிட்டேன் கோட் சூட் இல்லாத நான் ஜிப்பா போட்டேன் வெயில் சூடு தான் தலப்பா கட்டினேன் வெயில் சூடு தான் தலப்பா கட்டினேன் வெயில் சூடு தலப்பா கட்டதே நாங்கள் நல்லா ஆடு மாடு தோல் இருந்துச்சு உடம்பு இருந்துச்சு அந்த காலத்தில் நல்லா தோல் இருந்துச்சு ஆடு மாடு தோல் இங்க விட நல்லா கொடை இருந்தேன் இந்த கொடை அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை படுவதே இல்லை சுபஹுடைய முன்சுன்ன தொழுகிறவர் துனியால ஆக பெரிய பணக்காரன் சுபஹுடைய முன்சுன்ன தொழுகிறவர் படுவதில்லை புகாரில வர ஹதீஸ் சுபஹுடைய 2 சுன்னத் 2 ரக்காத் உலகத்தில் ஆக பெரிய பணக்காரர் அவர்தானா கைரு மின துன்யா வ மா ஃபீஹா சுபஹுடைய 2 ரக்காத் சுன்னத் இருக்கே உலகத்துடைய வஸ்துக்களை விட சிறந்தது அப்படிதானே வீட்டுல கட்டிடத்துக்கு ஒரு பொறுமதி உள்ளிட்ட சாமான் ஒரு பொறுமதி இருக்கிறாங்க அது மாதிரி துனியாவையும் துனியாவில் உள்ள வஸ்துக்களை விட சிறந்தது சுபஹுடைய 2 ரக்காத்
அதில் சும்மா ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா சஹீஹ் முஸ்லிம்ல வருது. இதுவரை வீட்டில் கொஞ்சம் வாசிங்க சீரியல்கள் வாசிங்க, வெக்கப்படாதீங்க, பொண்டாட்டியை வச்சுக்கொண்டு பிள்ளைகளை வச்சுக்கொண்டு ஈமான்ல தாலீம் செய்யுங்க. படைச்ச ரப்புல் ஆலமீன் அருமை நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைவர்களுக்கு அல்லாஹ் சொல்றான், வஸ்குர்னா மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. நபியுடைய மனைமார்களே, நீங்களாக இருந்தாலும் வீட்டுக்கு அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை ஞாபகம் ஊட்டுங்க. அவத்தானே யாரும் வரப்போறதில்லை. மண்ணை பொருட்கள் நாங்கள் கையை தட்டிட்டு அதில் கபருக்கு மண்ணை பிடிச்சா கையை கல்லோரமாக கூடாது பசுவா கேட்டு வீட்டுவாங்க. நாங்கள் எவ்வளோ பேரை பார்த்து நல்ல பெஸ்ட் கூட்டாளி இருக்குது. அப்படி இப்படி கூட்டாளி ஒரு கூட்டாளி இல்லை. கூட்டாளி மௌத்தா போனால் அடுத்த போல் கூட்டாளி தானே வார கொண்டாட்டி கூட்டாளிகிட்ட இருந்து செல்வார். அவனோட கூட்டாளி மௌத்தாளி கூட்டாளி போல் வந்துச்சு. கூட்டாளி தானே நீ மௌத்தாளி கொஞ்சம் அடக்குங்களே, அடக்குங்களே. ஐஎம் பிஸி தானே, ஐஎம் பிஸி, வர டைம் இல்லை. நான் இல்லாட்டி குளிப்பாட்ட மாட்டீங்களா? நான் இல்லாட்டி தொழிக்க மாட்டீங்களோ? நான் இல்லாட்டி கபம் செய்ய மாட்டீங்களோ? நான் இல்லாட்டி அடக்க மாட்டீங்களோ? நான் வந்து என்ன செய்ய? புள்ளைக்கு ஓலவல் ஏலவல் எக்ஸாம்ண்டே உம்மோட மையத்துக்கு வாரல்ல, சாரி அடக்கிடுங்க, நாளைக்கு புள்ளோட எக்ஸாம். இதே தான் நாளைக்கு எனக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதே தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வேறொன்றும் நடக்க போகிறல்ல. இதனால தான் படைச்ச ரப்பு இறக்கம் உள்ளோடு இதெல்லாம் விலங்கி சொல்கிறான், யா யுவல்லதீன ஆமனு, என்ன நம்பி வாழ்கிற மூமின்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். உங்களோட சொத்து செல்வங்களோ உங்களோட புள்ள குட்டிகளோ அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு தடையாகாமல் உங்களை பாதுகாக்கிறோம். وَمَن يَفْعَلْ ذَلِكَ فَأُولَٰئِكَ هُمُ الْخَاسِرُونَ. எப்போ உங்களோட சொத்து செல்வங்களும் உங்களோட புள்ள குட்டிகளும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துறதுக்கு தடையாக இருக்குமோ, உங்களை போல நஷ்டவாளிகள் வேறு யாரும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கபராளிகள் கத்துற சத்தம் என கேட்குதுட்டாங்க. உங்களுக்கு கேட்டுட்டா நீங்கள் மையத்தூள் அடக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு ஜனாதான் கத்திக்கொண்டு எங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த சவுண்ட் சும்மா கேட்காது, காது கிளியராக எங்களுக்கு ஈமான வெளிச்சவீங்க தான் கேட்கும். உங்களோட ஃபேமிலியில் யார் யார் அடக்கிட்டு வந்திருக்கிறீங்களோ, உங்களை தெரிஞ்சவங்கள யார் யார் அடக்கிட்டு வந்திருக்கிறீங்களோ கபூர்லேருந்து சத்தம் போட்டு கொண்டிருக்கிறாங்க. சும்மா வீட்டில் விழுந்தாலே ஊரு பேருக்க கத்துறோம் தானே, ஊண்டு எல்லாரும் வாரத்துக்கு இதே மாதிரி கபூர்வாசியல் கத்திக்கொண்டிருக்கிற கபூர்வாசியல் கத்திக்கொண்டிருக்கிற நபியால சொன்னாங்க, எனக்கு கேட்குதேன்டாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, எந்த வீட்டுக்கு நபி அலைஹிஸ்ஸலாம் வந்தால் கபரடிக்கு போயிட்டு கபர் உள்ளவர்களுக்கு துவா செய்யாம வர மாட்டாங்க. நபிக்கு தெரியுமாங்க பண்ற பாடு. இதே நிலைமை எனக்கு உங்களுக்கு நடக்க போகுது, யாருக்கும் கேட்காது. இதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஈமான் விஷயங்கள் நாங்கள் அதிகமாக பேசுவோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றோம், வைதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் ஓதி காட்டப்பட்டால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்தால தான் ஈமான் கூடும். அதனால மேலான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் சொல்ற வாழ்க்கைங்களுக்கு முன்மாதிரி, நபிமார்களோட வாழ்க்கை முன்மாதிரி, சஹாபாக்களோட வாழ்க்கை முன்மாதிரி. நாங்கள் உலகத்தில் எந்த நோக்கத்தோடு வாழ்வோம்னு பாருங்க சோதரி. மௌத்தை நினைங்க, அதிகமாக மௌத்த பேசுங்க. நாங்கள் அதாவது மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையே பேசுகிறோம். நாங்கள் சொல்ல பாரு, எங்களோட உள்ளத்திலே இருக்கிற எல்லா ஆசா பாசங்களும் அது இல்லாமக்கி போகும். ஏன்னா அந்த பேச்சுகளே, அதை பேசுகிறவங்களே நாங்கள் ஒரு ஜாதியாக தான் பார்க்கறது. இன்னைக்கு சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் கூட முஸ்லீம்களுக்கு தெரியாது. சலாம் சொல்ல தெரியாத சின்ன முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையான கவலை தீண்ட கவலை தான் வரும் சோதனை. தீன் தான் எங்களோட கவலை. என் வாழ்க்கையில் தீன் வாரது, என் மனைவியோட வாழ்க்கையில் தீன் வாரது, பிள்ளையோட வாழ்க்கையில் தீன் வாரது. ஒரு கல்யாணம் பண்ணி வந்தால் அல்லாஹ் ரசூல் ஆகிற மௌத்து முழு மார்க்கத்தை மறந்துடுறோமே. நாங்கள் முழு மார்க்கத்தை மறந்துடுறோமே. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, லா தஜிது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்த அல்லாஹ வ ரசூலஹு வலவ் கானூ ஆபாஅஹும் அவ் அப்னாஅஹும் அவ் இஹ்வானஹும் அவ் அஷீரத்தஹும். சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்றான், தன் உம்மவாக்குவாக இருந்தாலும் சரி, உள்ள குட்டிகளாக இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்க்கு ரசூலுக்கு அவங்க எதிராக இருந்தால் அவங்களுக்கு சஹாபாக்கிட்ட இடம் இல்லை. குர்ஆன் சொல்லுது. உம்மவாக்குவாக இருந்தாலும் சரி, உம்மவாக்கு மதிப்பாங்க, அவங்களோட பேச்சுக்கு இடம் இல்லை. குர்ஆன் சொல்லுது. அவங்களோட பிள்ளைகளாக இருந்தாலும் சரி,
உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்துல்லா இப்னு உபை முனாஃபிகளோட தலைவர், ஒரே ஒரு மகன் அப்துல்லா, அவர் சஹாபி. வாப்போட அப்படி இறக்கம், அந்த வாப்ப முனாஃபிக். நபி அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு நாள் கேட்கிறார், யார சொல்ல என் வாப்பட தலையை கொண்டு வந்து தரவான்னு கேட்கிறார். சுப்ஹானல்லாஹ். வாப்போட இறக்கம். நபிக்கு அப்படி கதை சொன்னவன். அவன் மௌத்தா போனத்தோட நபி அலைஹிஸ்ஸலாம் ஜனாதா தொழில் வந்தான். இறக்கம் தான் நபியில உடம்பு இறக்கம் தானே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியை பிடிச்சி இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவனுக்கு நீங்க சொல்லிக்க போற இப்படி எல்லாம் ஒரு கதை கட்டினவன் இல்லையா? நபி அலைஹிஸ்ஸலாம் உமரே அல்லாஹ் முனாஃபிகீங்களோட விஷயத்தை சொல்லி யாரா சொல்ல இஸ்டம்டா இஸ்திஃபார் செய்யவான எனக்கு விருப்பம் வந்திக்கிறாங்க. நான் இஸ்திஃபார் செய்யறேன் எப்படி மனசாயி எனக்கு அல்ல விருப்பம் வந்திக்கிறான். இஸ்தக்ஃபிர் லஹும் அவ் லா தஸ்தக்ஃபிர் லஹும். ஒன்றா இஸ்திஃபார் செய்ய இல்லை செய்யாம எங்களுக்கு அப்படி சொல்லி யூஸ் பண்ண சொன்னா எங்களை கோவக்காரனுக்கு அல்லா சொல்றான், அவங்க துவா செய்யாது. யாரை நீ சொல்ல முடியும், நாங்கள் துவா கேட்க மாட்டோம்னு தான் யாரை சூஸ் பண்ணிட்டோம். நீ சொல்ல முடியும். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க நபி அலைஹிஸ்ஸலாம், அல்ல இஸ்லாம் நம்பிக்கிறேன், இஸ்திஃபார் செய்யறதுக்கு ஏன் தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்ச நேரம் போல் அல்லாவே ஆயத்திறக்கினாங்க, யாரை சொல்ல சொல்லிக்கவான ولا تصلي على أحد منهم مات أبدا ولا تقوم على قبره. அவன கபருக்கு போவாங்க. பொல்லாத ஆள். அவங்களோட மகன் வந்து யார சொல்ல என்னை வாப்பட தலையை கொண்டு வந்து தர சொன்னாங்க, கொண்டு வந்தாங்க. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகன். பத்ர் யுத்தம் நேரம் காஃபிர், அப்துல் ரஹ்மான் காஃபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி வந்தார். அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட, வாப்பா பத்ர் யுத்தத்தை நீங்க எத்தனையோ முறை என்னை கைக்கிட்ட வந்தீங்க வாப்பா, அவங்கள லேசா கொள்ள இருந்துச்சு. வாப்பா என்ற இறக்கத்தால நான் விட்டுட்டு போவேன். உங்களுக்கு தெரியல, நான் அவளுக்கு கிட்ட வந்துட்டு போன வாழை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அல்லாஹ் பாதுகாத்தன உனைய கண்டிங்க நான் கொண்டிருக்கேன் ஆண்டு பாதிக்கிறேன். நீங்கிற சப்பு வேற சஹாபாவோட கல்வி அப்படித்தான் இருந்துச்சு. இன்னைக்கு சாதாரண கேவலமான விஷயங்களை விட்டுட்டு பள்ளிக்கு வர கஷ்டமாயி. தீன விளங்கினொருத்தர் வைஃபை வாராந்த தாலிமுக்கு அனுப்பல, ஏன் செய்தது அனுப்பல, இல்லை வைஃப் போனா வீட்டில் பூனைக்கு சாப்பாடு கூட தெரியல. கவலையில் பேசுறேன். வாரத்துக்கு ஒரு நாள், அப்போ ஒரு கிழமை எத்தனை மணித்தியாலும் வரணும். ஏன்னா வைஃபை தீனுக்கு ஈமாண்ட பேச கேட்கறதுக்கு அனுப்பியதான் பூனை. எவ்வளவு கேவலம் சொல்லுங்க, எவ்வளவு கேவலம். ஒரு வீட்டுக்கு போனா ஒரு பொடியனோட கஷ்டத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அந்த பொடியனுக்கு ஒரு குருவான் இல்லை, சரியா குருவான் இல்லை, ஒரு தொப்பி இல்லை. ஆனால் வாப்பா மாஷால 9.5 லட்சம் டிவி வாங்கி கொடுத்தார். டிவி பொடியனுக்கு ரொம்ப வாங்கி கொடுத்தார், 9.5 லட்சம். அவனோட காலை பிடிச்ச பள்ளிக்கு வாங்க. என்ன தெரியுமா சொன்னான், ப்ளீஸ் ஹஸ்ரத், நெக்ஸ்ட் ஹஸ்ரத், இதை விட்டு வரைக்கும் கவலைப்படணும். எவ்வளவு கவலைப்படணும். நாங்க என்ன பாய்தா கிடைக்குதுன்னு நினைச்சாங்க. அவனே தலையை பிடிச்சோன்னு எப்படா இதை அடிச்சு முடிப்பேன் வெறியில விளையாடுறான். நாங்க டைமை வேஸ்ட் பண்ணி பார்த்து முடிக்கிறோம். அவனுக்கு விருப்பம் இல்லை, எப்படா அடிச்சு முடிப்பேன், எப்படா வெட்டுவேன், அவனே வெறுப்புலதான் விளையாடுறான். ஃபீல் பண்றவன் எங்கடா முடிவு கரெக்டில் விளையாடுறாங்க பார்த்துக்குவோம். அப்படியே சொன்னான், அல்லாஹ் ப்ளீஸ் அதற்கு மட்டும் டைம் எடுத்தாங்க பார்க்காம போயிருமா. என் குடும்பத்தில் என் பிள்ளைகள் எத்தனை பேர் பிடிக்கிறேன், என் மனைவிட ஆளாது. இதுல கவலைப்படுங்க சகோதரர், கவலைப்படுங்க. மாஷா அல்லாஹ் நல்லா குர்ஆன்ல சொல்றான், நீங்க தீனுக்கு மாற்றம் செய்ய செய்ய அவங்க தொழிலாட்டி நல்லா வருதுதானே. சனஸ்தஜ்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன். ஏண்ட கட்டளைகளுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கு மாற்றம் செய்கிறவர்களுக்கு நல்ல பரக்கத்துகள் வாரங்க நீங்க நினைச்சுக்கோங்க. அவ்வளவு விட்டு குடிக்க போறேன். 2 நாளைக்கு முந்தி வல்லாஹி ஒருத்தர் சொன்னார்,
நாங்கள் தொலைக்காட்சி பறக்கத்தானே இருக்கிறோம், பறக்கத்தான் தான் இருக்கிறோம். ஆகி உயர் அவர் நீங்கள் தொழில்நோட எவ்வளோ பிரச்சனை, நாங்கள் தொலாட்டி பாஷா அல்லாம் என்னோட பேசினார். நான் சொன்னேன் சீதேவி உங்களோட சின்ன மூலையால் குருவான் அதுக்கு விளக்கங்களில் போவான், இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. நாங்கள் நல்லா கருவாட்டை கஷ்டப்பட்டு வாங்கி பைக்கில் பெட்ரோல் செலவழித்து போயிட்டு வாங்கிட்ட பெட்ரோல் செலவழித்து போயிட்டு நல்லா கருவாட்டை வாங்கி அதுக்கு எண்ணெயை வாங்கி நல்லா பொறிச்சு எடுத்து வைக்கிற இறக்கத்துக்கு சாகும். பைக்கில் வாகனத்தை செலவழித்து போயிட்டு கருவாட்டை வாங்கி அதை பொறிக்கிறதுக்கு எண்ணெயை வாங்கி எழுக்கி வைக்க இறக்கத்திலே அல்லதாராது இறக்கத்தில் எழுக்கி வைக்கிற இண்டையோட திண்டுட்டு பேசிட்டு வாப்பா. திருமிதி ஷரீஃபில் வருகிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லதஅமுருன்ன பில் மஅரூஃப் வ லதன்ஹவுன அனில் முன்கர் அவ் லா யூஷிகன்ன அல்லாஹு அன் யஉம்மக்கும் பிஇகாபின் மின் இன்தி. நன்மை தீட்ட விஷயங்களை சொல்லிக்கொண்டே இருங்க, தீனுக்கு மாற்றமான விஷயங்களை தடுத்துக்கொண்டே இருங்க. சீசன் வர காட்டி சீசன் முடிய காட்டி பிள்ளைகள் எக்ஸாம் எழுத காட்டி ஓம் டைம் கிடைக்க காட்டி விசாரிங்க. ஏண்ட தீனுக்கு மாற்றம் செய்யப்படுகிறார். உங்களோட கடையில வேலை செய்யற ஒருத்தரே அவளுக்கு புறமாடு செஞ்சா அவங்க எவ்வளவு வெளிவருவது. ஒட்டாடி நீங்க செஞ்ச டீயையோ ஆக்கி தரல ஊற்றி தரல எவ்வளவு வெளிவருவது. என்னதெல்லாம் சொல்லி காட்டுறோம். இவ்வளவு மகார் தந்தே அதை தந்தே இதை தந்தே எவ்வளவு பேசுறோம். உள்ளே கொஞ்சம் முப்பினாயினா எவ்வளவு கத்துறோம். உடம்பை படைச்சு உசுர தந்து இஸ்லாத்தை தந்து தூங்கினாலும் அல்ஹம்துலில்லாஹ் எங்களை பாதுகாத்து பராமரிச்சு இவ்வளவு செய்யற நம்முடைய கட்டளைகளை நாங்கள் செய்யலாட்டி இதுக்கிட்ட அல்லாஹ் சொல்றோம். ஓட கண் முன்னுக்கு என்ற தீனுக்கு மாற்றம் செய்யப்பட்டு நிறைய சொன்னாங்க. அல்லாட தீனுக்கு ஓட கண் முன்னுக்கால மாற்றம் செய்யப்பட்டு நீங்க நல்லத்தை சொல்லவும் இல்லை, தீயத்தை தடுக்கவும் இல்லை. பல வருஷத்துக்கு பின்னால வர இருக்கிற அதாபெல்லாம் அவசரமா தருவாங்க. இன்னொரு ஹதீஸ் சரியான ஹதீஸ் சொல்றேன், சரியான ஹதீஸ். மாமின் கௌமின் யுஅமல் ஃபீஹிம் பில் மஆசி. அல்லாஹு அக்பர். யாருக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு ஒரு மாற்றம் நடந்து அவர்களுக்கு அதை மாற்றி நல்ல வழிக்கு கொண்டு வர ஏழுமாக இருந்து கொண்டாடிக்கு சொல்ல என்னத்துக்கு பலாய் அவக்கணத்துக்கு நான் தொலை சொல்ல, உள்ளலிக்கணத்துக்கு நான் தொலை சொல்ல, கூட்டாளிக்கணத்துக்கு நான் தொலை சொல்ல, பொஸ்ஸு கிணத்துக்கு நான் சொல்ல. நல்ல வேலை பொஸ் போய் சொல்றாரு சொன்னா எனக்கு ஜொக்கென்சில் ஆயிடும். பரவாயில்ல, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டவங்களுக்கு அதை மாத்திரத்துக்கு சக்தி இருந்து நீங்க மாத்தலையா, மாற்றம் செய்யறவருக்கு அதாபு வந்தோ வரலையோ உங்களுக்கு அவசரமா அதாபு வரும் என்று நாங்கள் சொல்லுவாங்க. துடிப்பு குறைஞ்ச அளவு சஹீஹ் முஸ்லிம்ல வருது. உங்களோட உள்ளத்துக்கு சரி வருத்தம் வரட்டும், உங்களோட ஈமானே இல்லைன்னாங்க. உள்ளத்துக்கு சரி வருத்தம் வருது இல்லையா, ஏப்பா என்ன பொண்டாட்டி பிடிக்கிறான், ஏப்பா என்ன புள்ளை பிடிக்கி, உங்களோட உள்ளம் சரி நோவல் உங்களோட ஈமானே இல்லைன்னாங்க. ஈமானே இல்லை உங்கள்கிட்ட. இதனால சோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாத்தையும் கொடுக்கும் போது ஈமான கொடுங்க. ஒரு ஊருக்கு போனா அந்த ஊர்ல 1-2 ஃபேமிலிக்கு கரண்ட் இல்லை. நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து பெரிசா சேர்ந்து மாஷா அல்லா விட்டு கரண்ட் எடுத்து 25 வருஷமா கரண்ட் இல்லை. கரண்ட் எடுத்தா ஜும்மாலெல்லாம் செல்வாங்க. மாஷா அல்லா நிர்வாகிகள்ட்ட முயற்சியால் அந்த ஹாஜியால் இதால் நன்கொடையாளுக்கு கரண்ட் எல்லாம் எடுத்து கொடுத்தோம். 20 வருஷமா கரண்ட் இல்லை. அந்த ஊரில் இருக்கிற ஹஜரத் சொல்றார், பாருங்களே ஹஜரத் 20 வருஷமா கரண்ட் இல்லைன்னா அந்த ஊருக்கு 20 வருஷமா டிவி இல்லை, படம் இல்லை, பாட்டு இல்லை. பள்ளியால் எடுத்து கொடுத்தாங்க கரண்ட்டை. வாப்பா அடுத்த நாள் கடலுக்கு போய் பெரிய டிவியை கொண்டு வச்சுட்டாங்க. பள்ளி செஞ்சு கூட முதலா வேலை கரண்ட்டை கொடுக்கும்போது ஈமான படிச்சு கொடுத்துக்கணும், அல்லாஹ் ரசூலை படிச்சு கொடுத்துக்கணும். அதுபோல கரண்ட் எல்லாம் சேட்டலைட்டை கூட இறக்கணும், பரவாயில்ல, உங்களுக்கு நன்மை தான் கிடைக்கும். நாங்கள் அப்படித்தான் நாங்கள் செய்யற வேலை தான். இன்னைக்கு அதோட மசால 24 மட்டும் படைச்சிட்டு இருக்கான். வாப்பா பார்த்து முடிய மகன், மகன் பார்த்து முடிய மகள், மகள் பார்த்து முடிய எல்லாம் உமா சோறெல்லாம் ஆகிடும் உமா. ஜும்மாலிங்க இருந்து நாங்கள் மாஷா அல்லா 2 வீட்டை கரண்ட் எடுத்து கொடுத்தோம். அப்படின்னா 2 வீட்டை படம் பார்க்க வச்சோம், 2 வீட்டை மாஷா அல்லா பாட்டு கேட்க வச்சோம், 2 வீட்டை தொழுகை இல்லாமல் நாசமாக்கினோம். அதைத்தான் சொல்றாரு. இதை சொன்னா என்னோட கோவம். அப்படி இல்லை ஹஜ்ரத், அது எங்களுக்கு பொறுப்பு இல்லை, நான் எங்களுக்கு வேலை கரண்ட் எடுத்து கொடுக்குறேன்.
எங்கட நபி இதுக்குத்தான் குர்ஆனை கொடுத்தவனால ஈமான கொடுத்தேன். குர்ஆனை கொடுத்தவனால ஈமான கொடுத்தேன், நான் ஈமான கொடுத்தவனால மரண கொடுத்தேன். குர்ஆனை கைக்கு கொடுக்கல சகோதரர்கள், ஈமான கொடுக்காம சஹாபாக்களுக்கு. சஹாபாக்கள் யாரு? ஹதீஸ்ல வருகிறது, அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா அனுப்புற நேரம் அல்லாஹ் பார்த்தா முழு உலகத்தை யார்ட உள்ள துப்பரவான உள்ள நபிக்கு தோழர்களாக ஆக்கும். சும்மாவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்னா சும்மாவா சகோதரர்களே? ரசூல் ஸல்லல்லாஹு எடுத்து பாருங்க. அந்த 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 நபி அலைஹிஸ்ஸலாம் பொறுமதியை விளங்கினா எங்களுக்கு ஒட்டோ வாங்கி தலவாத்து வரும். தலவாத்து வாரே இல்லை. அந்த நரம்பெல்லாம் காஞ்சி போயிட்டு எங்களுக்கு தலவாத்துற நரம்பு இப்போ செத்து போயிடுது இந்த காலத்தில். வாக இல்லை. திருமிதி ஷரீஃப்ல வருகிறது, அந்த காலத்துல விலை மதிக்க முடியாத அத்தர் தான் நபியில வேர்வை. நபியில வேர்வை அந்த காலத்துல வேர்வை அடிக்க அத்தர் இல்லை. வேர்வை வேர்வைன்னா நல்ல சாமான் உண்டாது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா உள்ள நபி அலைஹிஸ்ஸலாம் போய் படுத்திக்கிறாங்க. கையில் உள்ள தூக்கம். நபியில கழுத்துக்கிட்ட உம்மு சுலைம் ரலியல்லாஹு சின்ன ஒரு போத்தலை வச்சுக்கிறாங்க. வெட்ட போக நபி அலைஹிஸ்ஸலாம் மொழி போட்டுச்சு. உம்மு சுலைம் என்ன செய்வீங்க? இல்லை யார சொல்ல உங்களோட வேர்வை வடியில் அதை கொஞ்சம் சேர்த்தி கொண்டிருக்கிறோம். ஏன் சேர்க்குறீங்க? எங்களோட வாசம் இல்லாத அத்தர்ல உங்களோட வேர்வையை ஊற்றினா மதீனாலே ஆக வாசமான அத்தர் எங்களோட அத்தர் தான். இந்த நபிக்கு அல்லாஹ் கூட்டாளி மாதிரி சும்மா கொடுப்பானா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் முழு உலக மக்களுடைய உள்ளத்தை பார்த்தான். அந்த காலத்துல சஹாபாக்களோட உள்ளத்தை போல துப்பரவான உள்ளமிக்கல. அதுக்காக எங்க நபிக்கு தோழர்களாக சும்மா இல்ல, ஒரு சஹாபியும் புறக்கே எடுக்கல. இந்த சஹாபாக்களுக்கே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனை கொடுக்கவனால ஈமான கொடுக்கணும். இன்றைக்கு மேலான அல்லாஹ் எங்களோட ஹாலாத் என்ன கேட்குற? ஜும்மாவே கடைசி வந்து அரபு கொத்துபா தானே கேட்குறோம். நாங்கள் பேச வெட்கமாயிக்க சோதரர்கள். எப்படி மாப்பிள்ளையும் கொண்டாடி முஜாரா 2 பேரும் சேர்த்து பிஸ்னஸ். வீட்டுக்கு போகிற ஆக்களோட எங்களோட வைஃப் எப்படி பிஸ்னஸ் பேசுகிறான் எங்களுக்கு திருப்பி. நான் இல்லாட்டி மாசால வியாபாரம் நடக்கும். என்னோட வைஃப் அவ்வளோ நான் டெவலப் பண்ணி வச்சுக்கிற பரவாயில்ல. எங்களுக்கு ஈமான பேசலாம். நீ என்ன வைஃபுக்கு 5 நிமிஷம் அல்லாஹ்வுக்கு பேசலுமா? கபூருண்டா என்னன்னு தெரியுமா? கபூர்ல என்ன நடக்குன்னு தெரியுமா? அடே சக்கராத்துடைய இந்த சக்கராத்தை ஏதாவது லேசா கேளும். ஆனா மாசால எல்லாம் மறந்து கொடுத்து எல்லாம் டாக்டர் ஆகி அல்லாமி சத்தியமா ஒரு பள்ளிக்கு சரியான வருவாய். இந்த மாசம் வைக்கிற பள்ளியில அசருக்கு போறோம். மகரிபாப்போல் 4 பேர் மறந்து வராங்க. அதுல நேர பௌர்வம் நான் ஏற்க முடியாது. ஆதியாகி 4 பேர் 4 போத நான் கொடுத்து எங்க போவேன். இதுக்கெல்லாம் மனுஷனுக்கு விளக்கம். சக்கராத் லேசா வரது உங்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல மௌத்து வாழ்க்கை என்ன செய்யணும் தெரியுமா? நாளைக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதர் வரைக்கும் அல்ல எல்லாரும் வச்சு ஒத்தனை எழுப்பாட்டி அவர் செஞ்ச ரகசியமா செஞ்ச பாவத்தெல்லாம் திறந்துடுவான். எப்படி பாருங்க. ஏண்ட சீக்கிரம் எனக்கு தான் தெரியும். சும்மா யோசிச்சு பாருங்க. எல்லாரும் வச்சு படம் போட்டு காட்டுவாங்க. இப்படிப்பட்ட ஆள் தான் எல்லாரும் வச்சு அல்லாஹ் பூமிக்கு செல்வான் சொன்ன அட்டகாசம் தான் சொல்றீங்க. தனிமையில என்ன நடத்துல பாவம் செஞ்சோம் எல்லாருக்கும் பூமி சொல்லு. எப்படி மானம் பறக்குமா? எப்படிக்கும் அந்த டைம்ல இது இருந்து தப்புறதுக்கு ஒரே ஒரு வழிதான். என்னால நாளைக்கு பாட்டி ஏத சீக்கிரட் எல்லாம் வெளியே விடாமீங்க ஒரே ஒரு அமல் தான். அடுத்த முஸ்லீம்ட பலாயா நாங்கள் கழுவாமீங்கன்னு மறைச்சிடுவோம். அவன் சதர முஸ்லிமான் பித்துனியா சதரஹுல்லாஹு பித்துனியா வல் ஆখিরাহ. எங்களுக்கு அதை பேச இல்லாட்டி தூக்கமே போகுது. சொல்றது பேச இல்லாட்டி தூக்கமே போகுது. இதெல்லாம் சரியாக்கணும். சரியாட்டி அல்லோட பாதையில போகுது. முஸ்லீம்ட குறைய மறைச்சாக்கா அல்ல கூட குறைய துணியால வாங்குறத மறைப்பான்னு சொன்னாங்க. சொல்லலாம் நீ திருக்குறள் முடிச்சா சொல்லுங்க அலிச்சலாக பாதை அவசரம் ஒரு 4 மாதம் போட்டு சொல்லுங்க அலிச்சால் உங்களோட ஏரியாட்டு இஸ்லாமி 31ஆம் தேதி சொல்லுங்க அலிச்சால் நல்லா வர்க்க செய்வார். எனக்கு ஒரு ஆசை ஒன்று இன்ஷால் ஒரு 4 மாதம் அல்லோட பாதையில் வீட்டு வரும். நிலைமை இன்ஷால் நிலைமலை ஏரியா இஸ்மாலிக்கு போகலாம், அதுக்கு பிறகு போகலாம். நிலைமலை மசூரா பண்ணுவோம் இன்ஷால்லாம்.
வெளிநாட்டில் வேலை செய்யலாம், உள்நாட்டில் வேலை செய்யலாம். எலும்புங்க செய்ய பெரிய தேவை. ஒரு 4 மாதம் அல்லாட பாதையில் போயிட்டு வரும். எலும்புங்க இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் கபூல் செய்வான். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். தயாராக எல்லா சீரியல்களும் அல்லாஹ் கபூல் செய்வானா. பரம்பரை தீனுக்கும் எலும்புகளை சீரியர்கள் ஒரு சில்லாக்கு சார் எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். இஸ்மாலிந்து போகும், அவசரம் இந்த மாசத்துல போகும். எலும்புகள் ஒரு சில்லாக்கு போகிறவங்க எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 40 நாள் அல்லாட பாதையில் போயிட்டு வரும். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எலும்புகளை சீரியர்கள் முக்கியமான ஊர் மல்வான எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதம் 40 நாள். மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அவங்க எல்லாரும் கபூல் செய்வானா. எலும்புகள் சீரியர்கள் கொஞ்சம் பேர் போயிட்டு வந்தீங்க, போகாத எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு பாருங்க. என்னோட பெரியார்கள் சொல்கிறேன், முறையாக வேலை செஞ்சு பாருங்க. நல்லா வரக்க செய்யும். எலும்புகள் இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் மீட்டிங்க 1வது வருஷம் போகிறவங்க 2வது வருஷம் போகிற உலமாக்கள் எலும்புங்க பெரிய தேவை சீரியல், பெரிய தேவை. அரபு நாடுகளுக்கு போயிட்டு பாருங்க. எவ்வளோ கவலைப்பட வேண்டிய விஷயம். சந்தோஷப்படுங்க. அல்ல எங்களை பாவிக்கிறாங்க. இதை விட ஒரு ஜொப்போண்டு இல்லை உலகத்தில். அல்லாட தீனு சொல்கிற ஜொப்போண்டு இதை விட கொண்டு உலகத்தில் இல்லை. சொல்லுவாங்க எலிமாலேஜால உலமாக்கள் எலிமாலேஜில் வர ஃபர்ஸ்ட் வருஷம் போகிறதுக்கு, செகண்ட் வருஷம் போகிறதுக்கு எலிமாலேஜ் நீங்க தானே வெளிக்காட்டுற மாதத்தில் 13 ஜமாத் போயிட்டு 2வது வருஷம் உலமாக்கள் 13 ஜமாத். அல்லாஹ் அக்பர். அதில் எவ்வளோ சந்தோஷப்படுவான். லேசாக ஒரு வருஷம் போகிறேன் கல்யாணத்தை முடிச்சு எவ்வளோ செலவி. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவான். ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. படச்சரவுடைய நீங்கள் திரும்பி வரும். எலிமாலை செய்திகள் எல்லாம் மறக்க செய்வோம். சொல்லுவாங்க இன்ஷால்லாம். பொதுமக்கள் மேலே 4 மாதம் 40 நாள் இன்ஷால்லா 2-3 மாதத்துல போகும். எலிமாலை இன்ஷால்லா ஒரு 2 மாதத்துல போகல பாதையில் இல்லை. ஒரு 4 மாதம் எலிமாலை இன்ஷால்லா. அல்லாஹ் கபூல் செய்வான். எலிமாலை இன்ஷால்லா மசூரா பண்ணுவோம் இன்ஷால்லா. எங்களுக்கு ஒரு நீயத் உண்டு. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் பரக்கத் செய்வானா. எலிமாலை செய்திகள் எலிமாலை இன்ஷால்லா. ஒரு 4 மாதம் 40 நாள் போயிட்டு வருவோம் இன்ஷால்லா. சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நான் கொஞ்சம் மசூரா பண்ணிட்டு சொல்கிறோன்ற சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். எலிமாலை மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானா. அல்லாஹ் பரக்கத் செய்வானா. எலிமாலை மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். பெரிய தேவை, பெரிய தேவை. போய் பாருங்க. முறையாக போன வச்சுட்டு அழகா ஈமாண்ட பேருந்து தரத்தில் வேலை செய்வாங்க. எவ்வளோ மாற்றம் வரும். சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துக்கு இன்ஷா அல்லாஹ் எங்களோட வக்து 4 மாதம் தான் நாங்கள் முடிப்போம். 4 மாதம் எலிமாலை இன்ஷா அல்லாஹ். இந்த 4 மாதம் இந்த வருஷம் முடியும். எலிமாலை இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துக்கு நாங்கள் ஒரு 4 மாதம் போவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியால் எலிமாலை அல்லாஹ் உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. எலிமா செய்தேன் இந்த வருஷத்துல ஒரு 4 மாதம். 4 மாதம் தான் இந்த வருஷம் போவோம். வருஷம் முடியும். எலிமாலை இன்ஷா அல்லாஹ். இந்த வருஷத்துல ஒரு 4 மாதம் இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம் போகிறது. நீயத்தை தானே கேட்குறேன். நீயத்து கூட வரல. எலிமா நீயத்தை தானே கேட்குறேன். எலிமாலை இன்ஷா அல்லாஹ். ஆசையோடு எங்களுக்கு சொல்லுவாள் இன்ஷா அல்லாஹ். ஒரு 4 மாதம் அல்லாஹ் பாதையில் போகிறது. பிரச்சனை முடியலாட்டி இருந்தால் போகலாய். நல்ல நியத்து வச்சு ஒரு முயற்சி செஞ்சு உள்ளத்துக்கிற ஆசையை வச்சு தான் எல்லாம் எங்களுக்கு நல்ல முடிவுகளை தருவோம். சொல்லுங்களே. நீங்கள் வந்தால் தான் நான் வருவேன்றான். நீங்கள் வந்தால் தான் நான் வருவேன். இல்லாட்டிங்க ஒரு சில்லாது பேர் இந்த வருஷம் முடியறதுக்கு முன்னால் நான் ஒரு 40 நாள் அவசரம் முடிச்சு விடுவோம். முடிச்சாலும் சில்லா அல்லா வரக்கத்தி வரமா 7 நாள் இன்ஷால்லா. ஒரு 40 நாள் அல்லாட பாதையில் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். நம்ம எல்லாரும் கபூல் செய்வாங்க. எலிமலை சீரை எலிமலை இன்ஷால்லா. பெரிய தேவை சீரை எலிமலை இன்ஷால்லா. எலிமலை இன்ஷால்லா மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். எல்லாம் உங்களை எல்லாரும் கபூல் செய்வானா. சொல்லுவேன் இன்ஷால்லா. அடுத்த ஒரு எலிமலை இன்ஷால்லா. நாங்களும் கொஞ்சம் மசூரா பண்ணிட்டு சொல்லுவோம். எங்களுக்கு உள்ளது ஒரு ஆசை. இப்போ எங்கள் பாத்தியாட ஆளாத்து என்ன சொல் பாத்தியான்ற லேசா பாத்தியா தொழுகை இல்லை. தொழுகை இல்லைன்னா நாங்கள் துணியால் வாழ்ந்தே வேலை இல்லை. வாழ்ந்தே வேலை இல்லை உலகத்தில். அத்தகையாத்து எத்தனை பேருக்கு தெரியாது. எனக்கு அதில் சொல்கிறேன். அட்வான்ஸ் லெவல் அவர்கிட்ட அட்வான்ஸ் லெவல் படிக்கிற பிள்ளைகள் 40 பேர் வாரியா. 35 பேர் அத்தகையாத்து தெரியாவா. 35 பேர். பயங்கரமான நிலைமை. இதுவரை நான் கணக்கெடுத்தே இல்லை. மவுத்து வரைக்கும் மாறாத ஒரு சிலபஸ் வீட்டு சிலபஸ் தான். மற்ற சிலபஸ் தான் வருஷம் முதலாம் கிளாஸ்ல அது சிலபஸை தூக்கி குப்பைக்கு போடுறேன். யாரும் படித்த சிலபஸை மவுத்து வரைக்கும் இது ஒன்று எங்கள் கைது நான் படித்த சிலபஸ் இந்த வருஷம் படிச்சு தான் அப்படி ஒரு சிலபஸில் வருது. நீ மட்டும்தான் அதே குருவாக தான் இன்றைக்கும் அதே ஹதீஸ் தான் இன்றைக்கும். அதை படிக்காமலே எவ்வளோ பெரிய நஷ்டம். அதை விளங்காமலே எவ்வளோ பெரிய நஷ்டம். காலையிலிருந்து ராவு படுக்க போகும் வரைக்கும் சந்தர்ப்பத்துவம் எத்தனைக்கு எனக்கு எத்தனை பாடம் கேட்குறேன். நான் எங்களை பார்ப்பேன். எத்தனை சந்தர்ப்பத்துவார் எத்தனை இதுவா எனக்கு பாடம். நீங்கள் 7 மணி ஒரு கல்யாணம் விட்ட ஹோலுக்கிட்ட நின்று எத்தனை பேர் பிஸ்மில்லா சொல்லி திண்டு முடிஞ்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்ன எத்தனை பேர் சும்மா கேட்டு பாருங்க. வாரம் பிஸ்மி சொன்னீங்களா மறந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க. சாப்பிட திண்டு எத்தனை பேருக்கு துவாவை தெரிந்து பாருங்கள். இதெல்லாம் தீன் சகோதரர்களை இல்லாட்டி வாழ்க்கையில முசீபத்.
இது சும்மா ஒரு வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையில வாழ்றதுக்கு பெரிய ஒரு சக்தி தேவை இந்த உடம்புக்கு, இந்த உள்ளத்துக்கு. நியத்து வச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். போய் மஸ்ஜிதுக்கு நேரம் மஹல்லா வேலை, 2ஆம் கிளாஸ், ஜும்மாராத்திரி, நிறைய பேர் நீங்கிறாங்க. கூட்டாளி மரபன் கூட்டிட்டு வாங்க, பாப்பமார் பிள்ளையில கூட்டிட்டு வாங்க. ஈமான் விஷயத்தை பேசுறீங்க, நஷ்டம் இல்லை. சில 31ஆம் தேதி இஜ்திமா இந்த பல்லா சர்ல நிஷா வரைக்கும் அது கொஞ்சம் வாங்க, நேரத்தில் வாங்க. பிள்ளைகளை கொஞ்சம் பயந்து நடந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வாங்க, ஜும்மாராத்திரி கூப்பிட்டு வாங்க, மஹல்லா வேலையை கூப்பிட்டு வாங்க, ஓஃப் டைம் இருந்து கூப்பிட்டு வாங்க. வீட்டில் தாலி மண்ட வாசனை செய்து எல்லாம் உங்களுக்கு அமல் செய்யும். ஆக ஒவ்வொரு வீடுகளும் பயங்கரத்தை கொண்டாட்டிக்குள்ள குட்டிகளை வச்சு உலமாக்கள் சொல்கிறாங்க, 4 கண்டைக்கு மவுத்தா போகிற வயசாளியாக வச்சு வாசிங்க. நான் ஊரில் வேலை செய்யக்கூட ஒரு பொடியோட இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னா அவள் அப்பாவுக்கு 88 வயசு. அப்போ தமிழ் மதம் நீங்கிறார், சக்கராத் நீங்கிறார். ஒரு ஹசரத் வந்து ஜமாத்தில் வந்து ஹசரத் கட்டினதுக்கு களிமா சொல்லி கூட களிமா சொல்லுறோம் உண்டாங்க. 85 வருஷமா காக்கா இருந்து கடைசி கடலிஸ்டாகலாம் அன்றைக்கு காத்தாங்கோடியில் ஒருத்தர் சொல்றாரு, 65 வயசு உண்மை உண்டு, ஆபிசாகி ஆலிமானி காத்தாங்கோடி 65 வயசு. எங்க அல்ல கல்வை தேனாக்கிடுவான்னு தெரியாது. 65 வயசுல நான் இங்க ஒரு 59 இங்கிலீஷ் ஸ்டார்ட் ஆகிருக்கேன். 65 ஹாபிஸ் ஆலி 2 வச்சு வாசிங்க. கை குழந்தைகளை வச்சு வாசிங்க. சின்ன பிள்ளைதான் என்ன வேலைங்க போகுது யோசிக்க வேணாம். உள்ள பொருளத்தோட பாவிக்காம சொல்லி கைக்கு தான் என்ன நீங்க பேசிட்டாங்க. எல்லாரும் வச்சு தாலி வாசிங்க. எதை வாசிக்கணும், எப்படி வாசிக்கணும், எத்தனை மணிக்கு வாசிக்கணும், ஒரு அதில் மசூரா பண்ணி வாசிங்க. அதில் புறப்பாடு செய்யலாம். வார அந்த தாலிம் இருந்தால் ஊட்டிக்கிற பொம்பளையில கொண்டு அல்லாண்டு விடுங்க. எப்படி கேள்விக்கு அதுக்கு இதுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கு பொறுப்பாக கூட்டிட்டு போகிறோமோ இதே போல பொறுப்பாக கூட முழுக்க சொல்றது தெரியாது. பெரிய ஒரு பாக்கு நீ தெரிஞ்சுக்கொள்ள ஆகலாம். அல்ல இதெல்லாம் பேசினோம் அவங்க கொஞ்சம் கலாச்சார அமைச்சர்களுடைய பாக்கி அல்ல நன்மறையோடு நம்ம செய்ய பார்க்குவானா. சுப்ஹானல்லாஹ் வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த இன்ஷாஅல்லாஹ் தௌஹீத் இகாமத் இஸ்லாமி ஞாபகம் முழுதாக அவரை சொன்ன மாதிரி Thank you.